இன்னும் சில வினாடிகளில் பிற்பகல் நேரத்தை மேலும் பிரகாசமாக்கும் நிகழ்ச்சி உங்கள் பார்வைக்காக. ஒரு வேலைக்கும் அடுத்த வேலைக்கும் நடுவே செய்யும் வேலைதான் ஓய்வு என்பதனை தன் தாரக மந்திரமாக ஏற்றிருப்பவர். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் நிதானமாக செல்வது நன்று என்பதனை நமக்கு எடுத்து காட்டுகின்ற அறிஞர் பொருள். நமது சிறப்பு பேச்சாளர் திரு டி வெங்கடேஸ்வரன், CEO வெம்ப்ரோ பாலிமர்ஸ் அவர்களை மேடைக்கு மிகுந்த அன்புடன் அழைக்கின்றோம். அவர் குறித்த CD குமார் என்று அழைக்கப்படும் டி வெங்கடேஸ்வரன் அவர்கள் ஈரோட்டில் உள்ள உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவராகவும் வென்ப்ரோ பாலிமர்ஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் பார்ட்னராகவும் உள்ளார். மிஷிகன் வெயின் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மற்றும் MBA பட்டம் பெற்று அதே கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் துறையில் டீச்சிங் அசிஸ்டன்ட் ஆகவும் பணிபுரிந்திருக்கிறார். உழவர்கள் தொழில்நுட்ப உதவியுடன் குறைந்த செலவில் உற்பத்தி செய்து வருவாய் பெருக்கிட இவரால் ஆரம்பிக்கப்பட்ட உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் இன்று உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் விவசாய விலை பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் 12 கோடி ரூபாய் டர்ன் செய்யும் மாபெரும் நிறுவனமாக வளர்ந்து ஐக்கிய விவசாய அமைச்சகத்தால் சிறந்த உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. திரு டி வெங்கடேஸ்வரன் அவர்களால் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் இந்தியாவின் ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி அவர்களால் பெஸ்ட் டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இவர் பொறுப்பாளராக உள்ள ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் மூலம் அஃபோர்டபுள் ஹெல்த் கேர், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகிய 5 விஷயங்களில் கவனம் செலுத்தி ஈரோடை தி பெஸ்ட் பிளேஸ் டு லிவ் அண்ட் ஒர்க் ஆக உருமாற்ற முயன்று வருகிறார். ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் கோவிட் காலத்தில் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா கேர் சென்டர் அமைத்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேலானவர்களுக்கு இலவச சிகிச்சை அளித்து மக்கள் நலத்தொண்டு ஆற்றியுள்ளது. சமூக பொறுப்பு கொண்ட திரு டி வெங்கடேஸ்வரன் பல உயரிய பொறுப்புகளை ஏற்றும் திறம்பட செயலாற்றி உள்ளார். வைஸ் பிரசிடென்ட் டை கோயம்புத்தூர் சாப்டர், கரஸ்பாண்டன்ட் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ட்ரெஷரர் அண்ட் செக்ரட்டரி கொங்கு வேளாளர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்ட். வணிகத்தில் எண்ணமும் செயலும் எதுவாயினும் அதை சிறப்பாக செய்தால் வெற்றி நிச்சயம் என்ற வார்த்தைக்கு இணங்க செயல்பட்டு வெற்றி கண்ட திரு டி வெங்கடேஸ்வரன் அவர்களை எஸ்கான் 2022 நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரமாம், என்றானும் சாகாமல் கற்பதே கல்வி, தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன். இது ஔவையார் வாக்கு. இந்த கடைசி லைன் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த குழுமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை தொழில் முனைவோர்களுக்கும் ஔவையார் சொன்னதை நீங்கள் கடைபிடித்திருக்கிறதால் உங்களுக்கு வாழ்த்தையை தெரிவித்து இந்த உரையை துவங்குகின்றேன். என்னை இந்த மேடையில் இருக்க செய்தமைக்கு முதலில் எஸ்ஐ உருவாக்கி 18 ஆண்டுகள் பிரயாணித்திருக்கும் மதுரை சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு முதல் வணக்கம். அவர்களுடைய அந்த எண்ணத்தை திறம்பட உள்வாங்கி அதில் தன்னுடைய கொள்கையும் அதிலே புகுத்தி இன்று கோலோச்சி நிற்கும் எஸ்இன் தலைவர் சகோதரர் நீதிமோகன் அவர்களே, எஸ் அட்வைசராகவும் டை சென்னையின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் என்னை இங்கே இந்த மேடையிலே அழகு பார்க்க வரவழைத்திருக்கும் சகோதரி அகிலா ராஜேஸ்வர் அவர்களுக்கும், எஸ் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மதிய வேளையிலே, குறிப்பாக உணவுக்கு சற்று முன் இருப்பது பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு நல்கியமைக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உங்கள் முன்னாடிலாம் ஏதாவது இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் முன்னாடி நிற்கும்போது எனக்கு என்ன ஒரு அடிக்கடி ஒரு வாசகம் வரும்னா, என்ன வருதுன்னா, 10 புள்ள பெற்றவர்களுக்கு வயசு புள்ள வந்து மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட என்னுடைய அனுபவத்தை சொல்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த முதல் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க பாருங்கள், அவங்களெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு அதை கருதும்போது எனக்கு தோணுதுன்னா, நம்ம காந்தியோடைய அந்த சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபியில் மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் ட்ரூத்
அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் எழுதுனதுனால ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கிறத சொல்கிறேன். அதில் கடைசி அந்த ப்ரீஃபேஸ், ஃபஸ்ட் அந்த ப்ரீஃபேஸில் இருக்கிறதுல அந்த கடைசி 2 பேராகிராஃப் நம்ம எல்லோரும் அவசியம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது நம்ம அந்த புத்தகம் நம்ம வீட்டுக்குள்ள எல்லாத்துலேயும் இருக்கும், தேடி பிடிச்சி அது அந்த லாஸ்ட் 2 பேராகிராஃப் அந்த ப்ரீஃபேஸில் இருக்கிறத மட்டும் உங்களை படிக்க வேண்டுகின்றேன். அதில் அவர் சொல்கிறார், ஐ கன்சிடர் மை செல்ஃப், அதாவது அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு கேபிட்டல் A கேபிட்டல் T போட்டு ஒரு சொல்கிறார். ஐ ஹவ் பீன் இன் சர்ச் ஆஃப் அப்சல்யூட் ட்ரூத் அண்ட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் I feel that I am as far away from it as I was when I began my pursuit. If at all anybody is willing to show me this absolute truth, I am willing to lay at his feet all my possessions, be it this very body. I consider the world crushes the dust under its feet. I consider myself so small that even the dust can crush me. அந்த அளவுக்கு அவரோட ஹியூமிலிட்டி கொடுக்குறாரு. யாருக்குன்னா அந்த அப்சல்யூட் ட்ரூத்தை யாரும் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் உங்கள் முன்னாடி இங்கே நிற்கிறது, அந்த டஸ்ட்டும் என்னை க்ரஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் என்னோட தாழ்வாக நினைத்து அடக்கமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்கிறது இல்லை, அடங்கி தான் இருக்கேன், அடங்கி தான் இருக்கணும், அந்த லெவலில் தான் இருக்கேன். எனிவே, அடுத்து மூவிங் ஃபார்வர்ட். 18 ஆண்டுகள் எஸ்ஸுடைய பிரயாணம். 18 என்பது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழில் மெய்யெழுத்து 18, மகாபாரத போர் 18 நாள், ராமாயண போர் 18 மாதம், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர் 18 யுகம், இந்த மாதிரி நிறைய 18. ஐயப்பன் கோயிலில் படிக்கட்டு 18. இங்கேயும் எஸ்ஸுடைய பிரயாணம் 18. ஸோ 18 என்பது ஒரு ரொம்ப ராசியான சமாச்சாரம் மட்டுமல்ல, அது ஒரு ரகசியம், ஒரு பரிபாஷை. அதை தெரிந்தவர்களுக்கு பேர் 18 சித்தர்கள் என்று பேர். இது 18 சித்தர்கள் நினைக்கிறாங்க, இல்லை, கோடான கோடி சித்தர்கள் நம் பூமியிலே அவதரித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இந்த 18 என்பது என்ன ரகசியம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டதனால் அவர்களுக்கு 18 சித்தர்கள் என்று பேர். எனிவே, கோயிங் ஃபார்வர்ட், எஸ்கான் 10th எஸ்கான் அகெயின் 10, அதுவும் ஒரு பரிபாஷை. 8 2 10 அப்படின்னு சொல்லுவாங்க. 8 2 அறியாத ஏழையர் எட்டி எட்டி பார்த்தாலும் எட்டி தள்ளும்னுவாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த 10 என்பது நம் உடலிலே ஒரே உறுப்பு மட்டும் மனிதனின் 10 வயது வரைக்கும் தான் அது வளருமா. அதற்கப்புறம் அது அப்படி நின்று மற்ற அவயவங்கள்லாம் வளரும். அதனாலே அதுக்கு பேர் 10 வயதேயான கன்னி அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அதே கன்னியைத்தான் இயேசுபிரானும் அந்த அவருடைய மதர் வர்ஜின் மேரி, கன்னி மேரி, சிந்திக்க வேண்டும். அதோடு விட்டு விடுகின்றேன். எஸ் உறுதிமொழி. ஒவ்வொரு நிலமும் வந்துட்டு அதை படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு தைரியம், ஒரு தெம்பு, அருமையாக வடிவமைக்கப்பட்ட முக்கியமான அந்த புள்ளிகளை அங்கே கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு உறுதிமொழி. அது குறிப்பாக அறிவு முதல்ல ஆரம்பிக்கும் போது, அதில் முதல்ல இந்த எஸ்ஸோடைய இதில் பண்ணும்போது நம்ம எத்தனை பேர் அதை வந்துட்டு சின்சியராக அதை பார்க்குறோம்னு தெரியல. நம்ம இதில் இருக்கும், நம்ம பெரிய புராணத்தில், சிவபுராணத்தில், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பல்லோரும் ஏந்த பணித்துன்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லிய சும்மா டேப் ரெக்கார்டரோ அல்லது நம்ம இன்றைக்கி இருக்கிற மொபைல்லையே எடுத்து போட்டுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கூட ட்ரைட்னஸ் இல்லாமலே பாடிக்கிட்டே இருக்கும். உடனே அது சொர்க்கத்துக்கு போயிடுமா? அப்போ அந்த பாட்டில் என்ன பொருள் சொல்லியிருக்கின்றதை நம்ம தெரிஞ்சு செய்யணும் அப்படின்றது தான் அதோடைய. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த உறுதிமொழி சொல்லும்போது நம்மளுடைய எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறோம், அதை எப்படி நம்ம செய்யலாம், அதையும் கொடுத்துட்றார். அறிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கும் ஒரு திருமூலர் பாட்டு நல்லா ஞாபகம் வந்தது. அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை. நம்ம சயின்ஸில் சொல்லிப்போம், மேட்ரு கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. அதோடு நிற்கலை, மேட்ரும் இல்லாத ஒரு நிலை இருக்குது, அதுதான் அறிவு. அப்போ அந்த அறிவுக்கு அவர் திருமூலர் சொல்கிறது, நான் அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை, அறிவுக்கு அறிவல்லது ஆதாரமும் இல்லை, அறிவே அறிவை அறிகின்றது என்று அறைகின்றன மறையீறுகள் தாமே அப்படின்றது. அப்போது அந்த அறிவை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த அறிவு ஒரு உயர்மட்ட நிலை. அதுக்கப்புறம் அதில் இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கலாம் அந்த மன அறிவு. அந்த மன அறிவையும் தெரிந்து கொண்டு செயல்படுத்தாமல் இருந்தால் அதற்கு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் செயல்படுத்திய அறிவே நமக்கு வெற்றியை தரும்ன்றது. அது இல்லைன்னா பாவம்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய உறுதிமொழி இருக்குது. அதற்கப்புறம் என் நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்வேரியபிளி நம்ம 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அது சொல்லுவாங்க. தட் இஸ், வி ஆர் ஆல், நம்ம சொசைட்டி எப்பவுமே நம்ம வி ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு பி டிபெண்ட். எங்கள் அப்பா அதை செஞ்சுருக்கணும், அல்லது சரியான ஸ்கூலில் சேர்த்துருக்கணும், சரியான கல்லூரியில் சேர்த்துருக்கணும், அல்லது எனக்கு சரியான சுற்றுச்சூழல் இல்லை, போதிய அளவு நிதி சேர்த்து வைக்கல, அல்லது எனக்கு சரியான கைடன்ஸ் பண்ணல, அல்லது சமுதாயம் இப்படியே நம்ம பிறர்கிட்டே இருக்கக்கூடிய குற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வி பிகம் டிபெண்ட். அவங்க செஞ்சால் நமக்கு வாழ்வு கிடைக்கும், அவங்க செய்யலைன்னா நமக்கு வாழ்வு கிடைக்காத ஒரு மாதிரியான டிபெண்டன்சி. ஸோ வி நீட் டு மூவ் ஃப்ரம் டிபெண்டன்சி டு இண்டிபெண்டன்சி.
வேறு அதெல்லாம் இருந்தாலும் நான் என்னுடைய துறையில் நான் என்னுடைய கனவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு முயற்சிகள் செய்து நான் வந்துட்டு வெற்றியடைய போகிறேன் அப்படின்போது அதோட டிபெண்டன்சியோட இண்டிபெண்டன்ஸோட நிறுத்திட முடியுமா? நோ. தென் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ், த லாஸ்ட் ஃபேஸ், விச் இஸ் இன்டர்டிபெண்டன்சி. வாட் எவர் ஐ டூ இஸ் ஃபார் த சொசைட்டி. ஸோ எவ்ரிபடி திங்ஸ் லைக் தட். தென் அதான் சொல்லலாம், ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இஃப் யூ மேக் அ வண்டர்ஃபுல் சொசைட்டி, இந்த சொசைட்டி அன்னைக்கு இருக்கிற நம்ம சமுதாயம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவங்க சம்பாதிச்சிக்க முடியும். எனவே ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது இட் சேஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ ஆர் டுடே. யூ ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் வாட் யூ ஆர் கோயிங் டு பி டுமாரோ. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அங்கேயும் அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அது கோடிட்டு காட்டுக்கிட்டு 30% இயர் ஆன் இயர் growth டெஃபினெட்லி a driving factor. ஏன்னா எந்த அளவுக்கு வளர வேணும்னு நமக்கு ஒரு அளவுகோல் தெரியல, ஒரு மெட்ரிக்ஸ் தெரியல. பட் ஹியர் 30%. This is what today's venture capitalists expect. Every company they would like to see that or எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது எந்த நிறுவனம் அந்த மாதிரியான வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கிறதோ அதுக்கு அங்கே தான் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நிறுவனத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு நிதி ஆதாரம் வேணும்னா நம்மளும் அதற்காக ஒரு 30% growth we need to. ஸோ growth எஸ்டாப்ளிஷ் அந்த செட் பண்ணும்போது தான் then obviously it is not going to be a bed of roses. So obviously we are going to face a lot of challenges, and the challenges is what is going to give us looking for solutions, getting to people, networking, learning, so many learnings there. So அதை வச்சு தான் that is how we bring in the change. பட் ஸோ அதனால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்ற மாதிரி தான் 30% வச்சோம்னா மேபி 10%. பட் அதுவும் வைக்கலைன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். That is exactly what is happening in many of us, including me. So I am not a exemption here. அப்புறம் employee care, the core of today's businesses. Earlier marketing back in 1986-87 MBA பண்ணும்போது மார்க்கெட்டிங் கிளாஸில் அதான் சொன்னேன், ரைட்? மார்க்கெட்டிங் வாஸ் தி கோர் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்ன அந்த காலம். இந்த காலம் எப்படி இருக்குன்னா ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் தி கோர் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ், பி இட் ஸ்மால் ஆர் பிக். ஸோ ஆப்வியஸ்லி வி நீட் டு பி கன்சர்ன்ட் அபவுட் அவர் திங். ஸோ இதெல்லாம் ஒருங்கே அழகாக நமக்கு அவ்வப்போது நினைவுறுத்துறதுக்காக அருமையான ஒரு ப்ளஷ். ஐ திங்க் டெய்லி நம்ம எல்லோரும் வந்துட்டு அதை படிக்கணும். அதற்கேது ஸோ இதில் நான் ஏற்கனவே காட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு ஆசை நிறைய சொல்லணும், சீக்கிரம் எல்லாத்துக்கும் வந்துட்டு பெரியவங்களை ஆக்கிடணும் அப்படின்ட்டு, என்னை விட சிறப்பாக வளரணும்ட்டு. அதனால் ஒரு கவனம் இல்லாமல் போயிடலாம். 20 நிமிஷத்தில் எனக்கு கோடிட்டு காட்ட சொல்லியிருக்கேன், நான் நிறுத்திக்கலான்ட்டு. சமீபத்தில் படித்த புக்கு, அதை பற்றி பேசவும் இன்னும் விரிவாகவும் பேசலாம். நவ் டிஸ்கவர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் தட் ஆஃப் த பீப்புள் அரவுண்ட் யூன்னு சொல்லிட்டு, பை மார்க் பக்கிங்ஹாம் அண்ட் டொனால்ட் கிளிஃப்டன். ரொம்ப அருமையான புத்தகம். ஒரு பாதி தான் முடிச்சிருக்கேன். அதுலேயே ஓரளவுக்கு ஒரு சாராம்சம் நல்லா கிடச்சிருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ வென் எவர் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் தி டுடேஸ் டிஸ்கஷன். நான் எது வேண்டாம் அல்லது எது பயந்தனோ அதில் தான் எனக்கு இன்றைக்கி கோர்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கிறதே நான் உணர்கின்றேன். எதுனா, நான் பிஜி அதை யூஜி முடிச்சுட்டு பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு என் தந்தையர் வந்துட்டு நான் மேற்படிப்புக்கு போகணும், அது வெளிநாடு போய் படிக்கணும், அங்கேருந்து சில தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு இங்கே வந்து அந்த தொழிலுக்கு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய கனவு. ஆனால் எனக்கு இருக்க தயக்கம்னா நாம் வந்துட்டு பிஜி படித்தோம்னா வாத்தியாராக போயிடுவோம், அதனால் வாத்தியாராக போகக்கூடாது அப்படின்லாம் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இன்றைக்கி மிஸ்டர் முருகவேல் காலையில் சொன்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் மேக் அஸ் ஹேப்பன். ஸோ அங்கே போய் நான் யூஎஸ் போயிருந்தபோது எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு அசிஸ்டன்ட்ஷிப்புக்கு டீச்சிங் அசிஸ்டன்ட் தான். ஸோ தேர் ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டீச் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஆல் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹேவ் டு கம்பல்சரி, ஆல் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் ஹேட் டு டூ தட் ப்ரோக்ராம். ஸோ அங்கே வந்துட்டு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு டீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பட் அதனுடைய பலன் என்னன்னு சொல்லும்போது, பை தி எண்ட் ஆஃப் தி செமஸ்டர் எல்லா ப்ராபபிலிட்டியோட ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் எல்லாமே எனக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும், ஃபவுண்டேஷன். ஸோ நான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் எனக்கு கியூவிங் தியரி, ஸ்டொக்காஸ்டிக் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சிமுலேஷன் இதெல்லாம் செய்யும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு எந்த விதமான ஒரு சிரமமே தெரியல. அப்போது இன்றைக்கி அகிலா மேடம் என்னை இங்கே உட்கார வச்சுட்டு இங்கே நிற்க வச்சுட்டு இருந்தது காரணமும், நான் உங்ககிட்ட சொல்ல அதில் இன்னும் பரிச்சயமாகி நான் என் தொழிலையும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோடு தான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்காங்கன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு மாணவனாக இருக்கும்போது நான் வந்துட்டு என்னுடைய சீனியர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு செமிஸ்டர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை ஒரு சப்ஜெக்டை அன்றைக்கி இருக்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷனால் அதை சரியாக அட்டன் பண்ணலை. பட் எண்ட் ஆஃப் தி செமிஸ்டர் பரீட்சை வந்தாச்சு, புத்தகத்தை திறந்து பார்த்தா ஒன்றும் புரியல.
அவங்க கொடுத்துருக்கிற நோட்டேஷன்ஸும் அவங்க போட்டுக்கிற டயக்ராமும் ஒன்றும் விஷுவலைஸ் பண்ண முடியல. அப்போது ஒரு சீனியர்கிட்ட கேட்கும்போது இது என்னடா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டக்குன்னு கொஸ்டின் பேப்பரை பார்த்தார். சரி 4 சப்ஜெக்ட் 4 கொஸ்டின் வருதுடா, 4 சாப்டர் 4ஐயும் சொல்லிக் கொடுக்குறேன், பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னாரு. அப்போது அந்த அவர் ஒரு ஆசிரியர் வந்துட்டு ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக அந்த கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு வந்துட்டு ஒரு 10-12 மணி நேரம் தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். அதில் அழகாக வந்துட்டு சௌரியமாக வந்துட்டு ஒரு 70-75 மார்க்ஸ் வாங்கணும். அப்போது the learning is when you are ready, the learning happens. And peer learning is very very important. அவர் அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த உதாரணம் அந்த ஏஜ் குரூப்பில் நமக்கு சாதாரணமாக டெய்லி அந்த அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன சந்திக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி அவங்க உதாரணங்கள் கொடுத்ததுனால நம்மளால் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியுது. சேம் திங் ஹியர் ஆல்சோ. when we are with the peers, so we know what exactly we are dealing அந்த டைம் பீரியடில் அந்த ஏஜ் குரூப்பில் நமக்கு என்ன சந்திக்கிறோமோ அதை எக்ஸாம்பிள்ஸாக சொல்லி கொடுக்கும்போது this is what has been happening in 1700s. this is in the British archives. அப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் அதாவது மெட்ராஸ் ப்ராவின்ஸில் லிட்ரஸி லெவல் வாஸ் 73% or 72%, sorry. 72% was the literacy level in 1700s. இங்கிலாண்டில் லிட்ரஸி லெவல் வாஸ் 3%. லார்ட் மெக்காலே, while whatever he kind here for this thing, the alleged ones, இதை கொண்டு போய் மதராஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இங்கிலாண்டில் புகுத்துறார். எதுனா பியர் லேர்னிங். இன்றைக்கும் வந்துட்டு நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அநேக நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட வேணும், அனைத்து மாணவர்களும் பாஸ் ஆகணும், அனைத்து மாணவர்களும் நல்ல தெளிவு பெறணும்னா what we are missing is on this peer education. So that is what I would like to hear. நம்மளுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு அருமையான இந்த பியர் லேர்னிங்கை ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட், கிரியேஷன் நம்ம இன்றைக்கி சொல்லாங்க 7 habits of highly effective people. One of the things they say is creation happens in 2 stages. One is what happens in your mind. ஒரு இன்றைக்கி காலையில் நிறைய மூவிஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் மாதிரி பார்த்தோம். ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு ஈவன் ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்கள்னு பார்த்தா இப்போ நாங்கள் ஒளிரும் ஈரோடு பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் விஷன் வாட் எவர் வி ஹேவ் இன் மைண்ட் இஸ் டு மேக் ஈரோடு த பெஸ்ட் பிளேஸ் டு லிவ் அண்ட் ஒர்க் அப்படின்னு வரும்போது அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும், இங்கே இருக்கிற மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், வேறு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், அதெல்லாம் உத்தரவாதம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு சமுதாயம் வேணும். ஏதோ ஒன்றும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கவர்னன்ஸ் வேணும். கட்டமைப்புகள் அதே மாதிரி நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு வேணும். அதே மாதிரி நம்ம அந்த பயன்படுத்தும் போது நம்ம அதை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வேணும். இப்படி எல்லாத்தையும் எதெல்லாம் எப்படி கொண்டு வரணும். we are just hardly we are touching the tip of the iceberg ன்னு சொல்லுவோம். மைல்ஸ் டு கோ. But if we do not start now, maybe 3 decades or maybe 3 generations from now we will still repent it. So adanale that is how we have started. So creation happens in 2 stages, even in businesses. First it happens, adala dhaan solranga, adu ennam sol செயல் சொல்றோம். ஸோ அப்போது இந்த கிரியேஷன் நம்ம மனசில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் வாட் வி கம்யூனிகேட் டு ஆல் அவர், வி ரிவர்பரேட் அண்ட் த ஹோல் திங் மேக்ஸ் இட் ஹேப்பன் அண்ட் தட் இஸ் ஹவ் தி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரியேஷன் ஹேப்பன்ஸ் இன் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் கன்சர்ன்ட், படிப்பு முடிச்சு அரைகுறையாக பாதியில் முடிச்சுட்டு தான் வந்தேன். எம்எஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடித்தேன். எம்பிஏ பாதியில் படிக்கும்போது அப்பாவுடைய மறைவு, குடும்ப பொறுப்பை வியாபார தொழில் பொறுப்பையும் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். So edible oil business for about since 87 till about 92-93 I was heading the production part of it. Or technical orientation ஏற்கனவே இருந்ததுனால I was able to do that one. Yes, of course we brought in consultants, we improved the quality. நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்து where I had to prove to the family that I am capable and I will be able to lead the businesses independently அப்படின்னு சொல்லிட்டு. So then I took an independent responsibility. அதோடைய ப்ரூஃப் வந்ததுக்கப்புறம் they gave me the polymer business. அதை ஆரம்பத்தில் கன்சீவ் பண்ணாங்க. கன்சீவ் பண்ண தேதியிலேருந்து நம்மகிட்ட கொடுத்து பண்ண சொன்னாங்க. So as far as our organization is concerned, we are a Z certified company. We are an ISO 9000 company, certified company for almost probably about 20-25 years now, since inception. The core of our business has been differentiation. ஏன்னா விஆர் இப்போ பாலிப்ரோபிலின் ஓவன் சாக்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அநேகம் இருக்குது. நமக்கு எல்லா துறைகளையும் எனக்கு எந்த துறை எடுத்தாலும் காம்படிஷன் தான். முந்தியெல்லாம் சொல்லுவாங்க எம்பிஏ படிக்கும்போது யூ டூ தி இஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஹை யூ வில் ஹவ் வெரி ஃபியூ காம்படிஷன் வாங்க. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை கோடி ரூபாய் போட்டாலும் பாதிக்க ஆரம்பித்தாலும் அதுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் கோயிங் டு பி தி கோர் ஆஃப் தட் ஒன். அண்ட் டு டிஃப்ரென்ஷியேட் வாட் ஆர் வி டூயிங் இஸ் அவர் சேலஞ்ச். ஸோ தேர் ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு TRIZ methodology. TRIZ, TRIZ methodology. You may kindly note it down and read it. இது என்னென்னா தியரி ஆஃப் இன்வென்டிவ் ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவோம். That is what it means. The TRIZ is a Russian acronym. அது அர்த்தம் வந்துட்டு இதுதான். ஸோ அப்போது you have in any system we always have conflicts.
conflicts between positives and negatives. Adula it is giving a very good thing. If this positive and this negative has to be sustained, or if this against is positive, if this negative has to be overcome, what are the key areas that we need to work on the approach? So it's a wonderful area. That is how we continue to do that one. About probably 2010, we created our most recent introduction was that. We are still working on the next level of differentiation. Part success and part failures, but we are moving there. Then, yes, I also go through training program. So I believe in the LMI Leaders Management International program, program. I have gone through that one. One of the things is they talk about 6 P's. First thing is we need to believe. ஒரு கனவு வந்தது, இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனாவே அப்போ அதுக்கு நமக்கு ஏற்கனவே நமக்கு பொட்டென்ஷியல் வந்தாச்சுன்னு அர்த்தம். பொட்டென்ஷியல் இருக்குதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னா அந்த கனவு வரவே வராது. ஈரோட நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு நினச்சா எஸ் மாற்ற முடியுன்ற அந்த நம்பிக்கை, அந்த தெம்பு இருக்கிறனால தான் நம்மளால் அந்த மாதிரி நினைக்கவே முடியுது. அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஒவ்வொரு தொழிலையும் இதில் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உறுதியாக நமக்கு அந்த பொட்டென்ஷியல் ஆல்ரெடி வந்தாச்சு. The next thing is purpose. What is the purpose of our business is going to be? And our individual purpose also. So that is the second P. The third P is plan. Once you have the purpose, then you know that you need to plan. Going after plan, then it is a passion that is going to drive you. Because வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சொன்னாலே முதல்ல பெட் ஆஃப் ரோசஸ் இருக்க போகிறது, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற செயல தான் நம்ம போவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு சவாலுக்கு வரும்போதும் அதை எது நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணி தேய்க்க வைக்குதுன்னு சொல்லும்போது இட் இஸ் தி பேஷன் that is driving us, and that will also drive us. But then it doesn't stop there. It's also the positivity that we need to. Yes, சாதிக்க முடியும், ஒன்று சாதிக்கணும், இன்னொன்று சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி. That is where these affirmative statements come in. Right? So 2025 இது ஆயிருக்கணும் அப்படின்னா can I dream or can I bring it here today in my mind that already 2025 ஆயாச்சு, this is how it is happening, this is how my business is happening, this is how my products are delivered. அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வர முடியுமா? And finally persistence. Right? அதையும் காலையில் முருகவேல் சொன்னார், தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன மாதிரி success is just nothing one step ahead, failure behind the last failure. So அதனால தான் அந்த இது தான் that is where we need to look at the persistence part of it. So finally, to look at it, when our life, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த the wheel of life, 6 areas that we look at. So one is family and home. ஸோ ஃபேமிலி அண்ட் ஹோமில் நமக்கு இன்வேரியபிள் நிறைய அடிக்கடி நம்ம டிவியில் மற்றதெல்லாம் பார்ப்போம். வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற ஆண் வந்துட்டு குடும்பத்துக்கு சரியான போதிய நேரம் கொடுக்கறதில்ல, மனைவிகள்கிட்டயோ அல்லது குழந்தைகள்கிட்டயோ அந்த அளவுக்கு போதிய நேரம் அவகாசம் கொடுக்கறதில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் குறிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஃபேமிலி அண்ட் ஹோம். நாட் ஓன்லி தட், திஸ் ஃபேமிலி ஹேஸ் டு த்ரைவ், வில் ஹேவ் டு பி தேர் டுகெதர் பியாண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஃபேமிலி பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஜப்பானில் ஒரு நிறுவனம் வந்துட்டு 47th generation இஸ் மேனேஜிங் தி பிஸ்னஸ். தட் இஸ் ஹிஸ்ட்ரி. நம்ம ஊர்லேயும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதோ நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் பிரித்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் பிரித்து வச்சு அவங்க தனித்தனியாக நியூக்ளியஸாக போகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ வி ஃபெயில் ஆர் வி மிஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் யூனிட்டி. That is where it has to be undermined. So here in our business and our family, we have already gone through the family business definition. We have a family constitution now. எங்கள் குடும்பத்துக்காக ஒரு சாசனம் எழுதிட்டோம். எங்கள் குடும்பத்துக்காக ஒரு ஃபேமிலி கவுன்சிலை டிஃபைன் பண்ணிட்டோம். All the elders in the family are members of the family council. Any key issues, any key decisions that we make, it is made at the family council. Right? So we have already divided our mental level, and we are very clear. Business வேறு, family வேறு, investors வேறு. You have these 3 circles in the Venn diagram overlapping each other. And you have about 7 sets of people. எல்லாத்துக்கும் என்னென்ன do's and don'ts, rights and responsibilities நீட்டாக draft பண்ணிட்டோம். So even when I go there and work in my family, my concern, I am an employee. I am not an owner. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்களோட என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, you are only a custodian to the estate. You never own this business. Right? You cannot do as per your whims and fancies. You are answerable. You are responsible. ஸோ அதனால் தட் இஸ் ஹவ் வி அண்டர்லைன் தட் இட் இஸ் எ கஸ்டோடியன் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணூறுகளை ஆரம்பத்துலேருந்தே வளர்த்துட்டு வந்தோம்னா, we do not see any challenge with managing the family and business associated with family. Both are interrelated. பிஸ்னஸ் நல்லா பண்ணால் தான் ஃபேமிலி தலைக்கும்,
ஃபேமிலி நல்லா தலைச்சா தான் பிஸ்னஸ் ஒழுங்கா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். So that is where we need to move forward. So one of the recent initiatives that we have taken is spread this family business concept and understanding and seeing more families before they break. அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுத்து அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். The next part is financial and career. I am very poor in financing my personal finances. I leave it to my brother. But yes, I also participate in decisions when it comes to the finances of the businesses part of it. ஸோ கெரியரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் we believe in ethical earning, running a responsible business. ஸோ இப்போ சர்க்குலர் எக்கானமி, பிளாஸ்டிக்ஸ்னு சொன்னோன்னே இவன் இதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் வந்துட்டு சமுதாயத்துக்கு வந்துட்டு இவ்வளோ சீர்கேடு கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு இவன் எங்கே யோகியன மாதிரி பேசிகிட்டு இருக்கானே நீங்கள் நினைக்க வேண்டாம். எஸ், ஃபர்ஸ்ட் திங் இஸ் we ensure that our polymer is a safe polymer. ஓகே, எல்லா சால்வரும் எல்லா சூழ்நிலையும் சேஃபானா மேபி நாட். சேஃப்டி லைஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், ரைட்? இந்த குருவி கையில் வச்சுக்கிட்டு இப்போ செத்து போச்சா உசுரோடு இருக்கான்னு சொல்லுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நான் செத்து போச்சுன்னு சொன்னால் தேர்தலுக்கு உசுரோட காமிக்கலாம், இல்லை உசுரோடு இருக்குன்னா நசுக்கி சாபம் அடிக்கலாம். அப்போது மச் இஸ் டிபெண்ட் ஆன் ஈச் ஆஃப் அஸ். ஸோ தட் இஸ் வை வி சே பிளாஸ்டிக் இஸ் நாட் பொல்யூட்டிங், ரைட்? பிளாஸ்டிக் பர் சே இஸ் நாட் பொல்யூட்டிங், வி பொல்யூட் பிளாஸ்டிக்ஸ். நம்ம வந்துட்டு உதாசீனப்படுத்தி அங்கங்கே குப்பைகளை போட்டோம்னா அது வந்துட்டு பிரச்சனைகளை கொடுக்குது. So today what we believe and what we are working on is on the circular economy. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க circular, where the entire plastics government is also has come up with a lot of rules and regulations. We are also working with the government to see how these can be recovered and how we can bring in individual responsibilities also in addition to various other initiatives. Collect these plastics, put it through a process of cleaning and recycling, where it can be brought again back to the virgin condition. கொண்டு வந்து அந்த அளவுக்கு வரதுக்கும் இன்றைக்கி டெக்னாலஜிஸ் ஆர் டெவலப்ட் அண்ட் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட். ஸோ வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் a cluster in ஈரோடு. About over 20 companies are coming together. It will be over 28 crore project where we will be recycling plastics, whatever we gather in the near and vicinity, both from industrial waste as well as from the municipal waste. So that is what is happening. So this is what we believe in, right? Ethical business, right? Moving forward, the next is mental and educational. So mental and educational, I believe that ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்ன ஔவையாரோட பாட்டு உங்களுக்கு இருக்குல்ல, என்றானும் சாகாமல் கற்பதே கல்வி. கல்விக்கு டெஃபினேஷன் ஔவையார் கொடுக்குறது, நான் கொடுக்கல, நான் வெறும் இன்ட்ரேட் தான் பண்ணுறேன். கல்வின்னு சொன்னால் அது எப்படி நான் சாவதில்லை என்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதுதான் கல்வி. பாக்கியெல்லாம் கல்வியா இல்லை. சாவதற்கு கல்வி எல்லாம் கற்றோம் என்பார்னு ஒரு சித்தர் சொல்லுவார். எனிவே, ஸோ பட் அது ஒரு பக்கம். அது இல்லாமல் எதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையோ நீட் பேஸ்ட் எஜுகேஷன், and it has to be a continuous education, because we will see that every time it is changing. இன்னைக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்னா இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங்கு, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இதெல்லாம் வர்ச்சுவல் ரியாலிட்டி, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் வரணும். எப்படியாவது அதில் கொண்டு வந்து வேண்டிய அவசியம் ஒன்று கட்டாயம் இருக்குது. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம படித்து ஆகணும். ஸோ தட் வே mentally and educationally we need to be agile till we are in the business. It doesn't mean that we need to be in the business till we die. That is a different part. Then next part is sound mind and a sound body. So physical and health is again a core essence of the wheel of life. Unless we are physically, that's one சொல்லுவாங்க. If you love your family, take care of your health. மேடம் வந்தோடனே காலையில் சொன்னேன். ஸோ அதே தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்ம நிறைய வந்துட்டு பிஸ்னஸ்ன்னு போயிட்டு நம்ம வந்துட்டு அத்தியாவசிய நம்ம உடலை பராமரிக்கிறத நம்ம தவற விட்டுறோம். ஸோ அதனால் வந்துட்டு can we give at least about ஒரு half an hour to 1 hour for better physics? You feel good. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே ஒரு சோம்பேறித்தனம் மட்டும்தான் நம்மகிட்ட அதையும் மீறி நின்றுட்டு இருக்கு. அதை விட்டோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு வில் பி ஏபிள் டு மெயின்டைன் தட் ஒன். ஸோ பட் எங்கிட்ட ஒரே இதில் என்னென்னா ஒரே ப்ராப்ளம், ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறத பொறுக்க முடியாது, ஆனால் அதே சமயத்தில் வேஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் வேஸ்ட் ஆட்ஸ் டு மை வேஸ்ட், அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதை தவிர ஐ ஆம் ஏபிள் டு ஹேண்டில் தட் ஒன். ஐ ஆம் மூவிங் டுவர்ட்ஸ் தட். த நெக்ஸ்ட் திங் இஸ் சோஷியல் அண்ட் கல்ச்சரல். Giving time for your friends, for your relatives and the rest in the society, maybe like clubs like Rotary, Lions, whatever. So that is again, networking with people is also very important. That will be the part of the social and cultural. And finally, spiritual and ethical, right? So spiritual ஒரு பக்கமாக நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் யோகம் கிடைச்சிருக்கும். பட் அதோட நிற்கல. It is also for the giving. So whatever we do, it has to be for the society, right? So that is how I try to engage myself with the Ulavan Producer Company Limited, with Olirim Video Foundation, with CII, with bouncing boards, with family business concepts and so on. ஸோ இதில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு கொங்கு இன்ஸ்டியூஷன்ஸில் எஜுகேஷனில் பேக் ஃப்ரம் 92 till about 2005 I was a very active player in that one. Then CII, bouncing boards, we have almost about 7 bouncing boards in Erode. I belong to the first bouncing board. Another 8 and 9 are in the making. Probably in another month we should be able to launch that one.
Madras Management Association of Erode Chapter, Native Lead Foundation, investing in startups, and of course, Ulavan Producer Company Limited. That is all we have, right? So, கடைசியாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது நம்முடைய பிரயாணம் பிரம்மனே ஜாயத்தே சூத்திரன்னு சொல்லியிருக்கு. பிரம்மனால் படைக்கப்பட்ட அனைவரும் சூத்திரன் தான். அப்போ சூத்திரனாக பிறந்து அப்புறம் இன்றைக்கி நம்ம வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற முதல்லாம் கொஞ்சம் அழியக்கூடிய முதல். ஆனால் இது அந்த அறிவுங்கிறது அது அழியாத முதல். அப்போ அதை பெற்றுக்கிட்டு நம்ம அன்பை கொடுத்து அதை வாங்குகிறோம். ஒரு குரு பிராண்டு ஒரு அன்பை கொடுத்து இந்த மெய்யை வாங்குகிறோம். அப்போது அங்கே நம்ம வைசியன் ஆயிரும். ஸோ சூத்திரனாக இருந்து வைசியன் ஆயாச்சு. சரி, மெய்யை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதுதான் மெய். அப்போ இதிலிருந்து நம்மளை வேட்டையாடக்கூடிய அந்த 5 புலன்கள், ரைட்டா, புலனைந்து வென்றான் தன் வீரமே வீரம் சொல்லி அந்த 5 புலன்கள் நம்மளை வேட்டையாடிட்டு நம்மளை இன்றைக்கி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் காரணம் இந்த 5 புலன்கள் தான். ஸோ அதை நிறுத்தி அந்த சத்திரியனுடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த வைராக்கியம், அதை நிறுத்தி பழகும்போது, அந்த பிரம்மத்திலே நிறுத்தி பழகும்போது என்ன ஆகிறோம், பிராமணன் ஆகும். ஸோ சூத்திரனாக பிறந்து வைசனாகி சத்திரியனாக இருந்து இறுதியில் பிராமணனாக. இதுக்கு டைம் அவகாசம் இருக்கா அப்படின்னு சொன்னால், மீண்டும் ஒரு மானிட பிறவி கிடைக்கும் என்று உறுதி கூற முடியாததாலும் இந்த பிறவிலே இதை சாதித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றார் வள்ளலார். எனவே apart from whatever the riches and glory that we may achieve in our businesses, no matter crores and crores of rupees, our fundamental purpose of this birth has to be defined, understood and realized before we lose this body. That is தான் அதான் சொல்லுவார். தாய்மானவர் சொல்லும் போதும் சொல்லுவார், காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ. தன் குருவிடான் பார்த்து சொல்கிறார், இனிதெடுத்த தேகம் விழுமுன் புசித்து இன்புட்டெல்லாம் சேரவாரம் ஜெகத்தீரன் கூப்பிடுவார். அதுதான். ஸோ இனிது வேண்டி விரும்பி எடுத்த தேகம். நம்ம பிறக்கும்போது எத்தனை அந்த 10 or 15 மில்லியன் அந்த ஸ்பெர்மட்டோசாஸில் நமக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த தாயின் கருவறையில் சென்று நமக்கு அந்த முட்டையை செனப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதோடு சேர்ந்த நம்ம கூட இருந்த அத்தனை சகோதர சகோதரிகளும் அங்கே மாண்டனர். அப்போ அப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு பிறப்பை இப்படி எளிதாக விட்டுட்டு போகலாமா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால், மற்றொரு காலத்தில் அறிஞ்சிக்கலாம்னா, அந்தோ மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே, என் புகழ்வீர் ஏது செய்வீர் ஒளிப்பிடமும் அறியீர், இட்டுதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமேன், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானேங்கிற. ஸோ அல்டிமேட்லி we should not miss the focus. That is my thing. Thank you very much. ஆழமான மிக ஆழமான பேச்சும். தொடர்ந்து அவரிடம் நமது கேள்விகளை தொடுத்து அவரிடத்தில் சிறப்பான பதில்களை பெறுவதற்காக திரு ரவிக்குமார் சிடி குமார் என்று அழைக்கப்படும் டி வெங்கடேஸ்வரன் அவர்கள் நமஸ்காரம் அண்ணா. ஏன்னா நான் இப்போ இங்கே வந்திருக்கிறது ஒரு சீனியர் எஸ் மெம்பர்கிட்ட ஒரு ஜூனியர் எஸ் மெம்பராக அண்ணான்னு சொல்லியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. செக். வணக்கம். இல்லை, நானும் எல்லாத்தையும் சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நிறைய எஸ் மெம்பர்ஸும் எல்லாரும் மற்ற நண்பர்களும் இருப்பாங்க. என்னென்னா நான் உங்களோட சின்ன பையனை போய் அண்ணாங்கன்னு இல்லை, அண்ணனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறது தப்பு நம்மள. ரைட், ப்ளீஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கள் எஸ் மெம்பர்ஸுக்கு ஒரு ஜூனியர் எஸ் மெம்பர்ஸுக்கு இருக்கிற கேள்விகள்னு வச்சுட்டு எங்களுக்கு அட்வைசஸும் இன்புட்ஸும் கொடுக்கணும். சரி, எந்த ஒரு முக்கியமான ஆட்டிடியூட் ஒரு வின்னிங் எஸ்எம்இக்கு வேண்டியது? ஒரு பிஸ்னஸ்மேன் எஸ்எம்இ செக்டரில் இருக்கிறப்போ எந்த ஒரு முக்கியமான ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்? ஐ திங்க் ஜெயிக்கணுங்கிற ஒரே ஆட்டிடியூட் தான் நினைக்கிறேன். டு வின். when our vision, அதாவது நான் முதல்ல சொன்னேன், அங்கேயும் சொன்னேன், அதை I would like to maybe explain. When it creates, when the first vision or the அந்த dream gets done in your mind, ஆட்டோமேட்டிக்லி அந்த எண்ணம் சொல் செயல்னு சொல்லுவோம். ஃபிலாசபிலையும் அதே சொல்லுவோம், ரியாலிட்டி அதான் நடக்கும். ஸோ எண்ணம் அந்த இதை சாதிக்கணும் அல்லது இது சமுதாயத்துக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய பேச்சு வார்த்தைகளும் அதை சார்ந்தே தான் இருக்க போகுது.
அந்த வார்த்தைகளை கேட்டு நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்துட்டு வில் கன்ஸ்பயர் டு மேக் இட் ஹேப்பன். ஸோ அதான் சொல்லுவாங்க, ஸோ த ஹோல் வேர்ல்டு வில் கன்ஸ்பயர் டு மேக் இட் ஹேப்பன் when you have the right idea ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் attitude that we need to develop. இப்போ இந்த மனித வளம் ஹெச்ஆர் ப்ராக்டிஸ் பற்றி நீங்களும் சொன்னீங்க. இங்கே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன சேலஞ்ச் என்னென்னா, இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸு அந்த ஒரு 20 to 30க்குள்ளே நிறைய ரெக்ரூட் பண்ணி உள்ளே கொண்டு வரும். அவங்கெல்லாம் நல்ல ஸ்கில் செட் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய கொஸ்டின் இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், இவங்கள ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிவிட்டு சீனியர்ஸையோ அதுக்கு முன்னாடி இருக்கவங்களே ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி ஒட்டா ரெண்டு பேரும் இணைச்சி கொண்டு போகிற பேலன்ஸ் எங்களுக்கு தெரியல. ஹவு டு ஹேண்டில் இட் ப்ளீஸ்? ஐ திங்க் ப்ரைமர்லி அவங்களோட அந்த பிஹேவியரல், there will be difference in the behavior, in the approach, because mankind is continuously evolving with respect to the surroundings also, circumstances also. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு how do we orient themselves to the kind of activity that they are doing? Unfortunately இன்றைக்கி பழைய குடும்பங்கள் இல்லை, பழைய பெரியோர்கள் இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கிற குடும்பங்கள்லேயும் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இல்லை, சமுதாயத்துலேயும் அந்த மாதிரி இல்லை, கல்விக்கூடங்கள்லேயும் இட் இஸ் ஆப்சென்ட். அதனால் தீஸ் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட் இஸ் மிஸ்ஸிங். பட் ஹவெவர், நமக்கு ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் when we have to try to engage with them, I think we need to spend some time in trying to, first thing is we identify the right candidate. அதாவது நல்ல ஆட்டிடியூட் இருக்கிற பீப்புளை நம்ம எடுக்கணுங்கிறது தான் நம்ம முக்கியம். இன்வேரியபிளி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் due to the pressure of deliveries and other aspects, we look for people with skill. But then the challenge is, if people with skill do not have a good attitude, they don't deliver the skill. Contrarily, if we have people with good attitude, then skills can be imparted. So we need to sustainably look for people with good attitude. And சரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இன்றைக்கி எல்லோரும் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். But how many of us have gone to places where children are developed, which means the schools and to the colleges? That is where we need to start. இன்னும் எல்லாருமே வந்து ஒரு சேயிங் சொல்லுவாங்க, it is better to light a candle than to curse a darkness. ஸோ அப்போது நம்ம எல்லாருமே சரியான ஆட்டிடியூடோட இளைஞர்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத விட, ஒரு பக்கம் வந்துட்டு we need to go and see if we can work with the institutions and try to put in some good culture in them, both at the school level as well as at the higher education level also. That is one thing. And the other thing is, there is always people existing in the organization, senior people. அவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் வந்துட்டு I think we need to இப்போ அந்த ஸ்கில் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். So where we talk about level 0, level 1, level 2, level 3, depending on the skill matrix, we need to categorize people in our organization based on the skills that they possess. அப்போது இந்த இண்டிவிஜுவலுக்கும் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வர இண்டிவிஜுவலுக்கும் we need to tell them that Baba, though you may be called the same thing, but you are at a lower skill level and there you have a senior who is at a higher skill level. So now your work is to move towards that skill level in the days to come. அதுக்கு உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம், பி ட்ரைனிங் ஆர் அதர் அக்கேஷன்ஸ் என்னென்னலாம் வேணுமோ, தட் தி ஆர்கனைசேஷன் இஸ் willing to give அப்படின்னு வரும்போது, then slowly they also know that they have a growth ladder to grow. It is not only in the same level of the skill matrix, but also on the அடுத்தடுத்த லெவலுக்கும் ஒரு growth ladder கொடுத்துட்டோம்னா, இன்றைக்கி அந்த ஸ்டடி வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் ப்ராப்பராக தெரியும். People quit an organization for want of higher wages is the 6th reason to quit in the organization. ஸோ அதுக்கு என்ன முதல் ஃபியூ இதில் அதுக்கு மேலே ஹையர் அடுத்த 5ல் என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு திங் வந்துட்டு the immediate boss is the reason for quitting an organization. அதுக்கும் மேலே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, lack of growth ladder. நான் இங்கே வந்தால் என்னோட முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குது, வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதே வந்துட்டு நிறைய நம்ம நிறுவனங்களில் வந்துட்டு do we have a growth ladder for everybody in the organization நம்ம ஒரு கேள்விக்குறி வச்சோம்னா, I think நிறைய இடத்துல நம்ம blank-ஆ தான் இருப்போம். We need to define the growth ladder for the individual also in the organization. So he should also feel that yes, I have an opportunity to become a general manager or a CEO depending on the organization. அப்படி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக I think we can get the improvement. ஐயா, இப்போது ப்ராஃபிட் பண்ண தான் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் ரூத்லெஸ்ஸாகவும் இருக்கணும்னு ஒரு சாரார் சொல்ல, இன்னொரு சாரார் மனிதாபிமானத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்க? இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. காலையில் ஒரு கூடைக்காரி, ஒரு கீரைக்காரி தலையில் கூடையில் கீரையெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு வீதி வீதியாக வந்துட்டுருக்கா. அப்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி, இங்கே வாடி சேர்த்து இது இறக்கி வை,
இறக்கி வச்சுட்டு கீரை எடுத்து பார்க்குறேன். கீரை என்ன கத்தைங்கிறாங்க. அம்மா ஒரு கத்தை 5 ரூபா. ஆனால் சரி 3 கத்தை கொடுடி அப்படின்ட்டு 3 கத்தை எடுத்துகிட்டு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அம்மா இல்லைம்மா பாஞ்சம், இல்லைடா போதும், உனக்கு 10 ரூபா போதும், நீ வச்சுக்க, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றாங்க. சரி, அவள் வேறு வழி இல்லை. அவள் 10 ரூபாய் வாங்கிட்டு 3 கத்தை ஊற்றிட்டு, அம்மா அந்த கூடையை கொஞ்சம் தூக்கி விடுங்க. தூக்கி தலையில் வச்சு ஒரு 2 அடி வச்சோடனே அவள் கொஞ்சம் தடுமாறுறா. அப்போ இடிக்கு வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கீழே வச்சுட்டு, காலையில் சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. இன்னும் சாப்பிடலாமா, நேரம் ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டேன், நீ அதெல்லாம் விற்றுட்டு போய் தாம்மா சாப்பிடணுன்றேன். சரி அப்போ சத்த இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு தட்டில் 5 இட்லி போட்டுட்டு குழம்பு இதை ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணியும் கொண்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. அவளும் பசி இருக்கு இல்லையா, அதனால் அவங்களும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் குடிச்சிட்டு அவள் கிளம்புறா. கூடையை தூக்கி வச்சு கிளம்பிட்டா. இதை ஒரு பையன், அந்த அம்மாவோட பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பெரியவன், நல்ல நம்மளை மாதிரி இருக்கிற வயசில் இருக்கவன். ஏம்மா என்னம்மா ஒரு புத்திசாலித்தனம், அவள் வெறும் 5 ரூபா கத்தை கேட்டா, 3 கத்தை கொடுத்தா ஒரு 5 ரூபாயில் வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ ஒரு இட்லி 1 ரூபா போட்டால், ஒரு 5 ரூபா 2 ரூபா போட்டால் கூட 5 இட்லிக்கு 10 ரூபா ஆச்சு. நீ 10 ரூபாய்க்கு கீரை வாங்கினேன், 20 ரூபா செலவு பண்ணியிருக்கேம்மா, என்ன உன் புத்திசாலித்தனம் மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. அப்போ சொன்னாலாம், தொழிலில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் லாபம் பார்க்கக்கூடாது. ஸோ வென் இட் கம்ஸ் டு பிஸ்னஸ் தர்மம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த பொது சேவை அதெல்லாம் வந்துட்டு அங்கே கொடுக்கக்கூடாது. பொது சேவையில் நமக்கு என்ன அதில் லாபம் வருதுன்னு பார்க்கக்கூடாது. தட்ஸ் எக்ஸாக்ட்லி தட். இப்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இங்கே நிறைய இருக்கிறோம் சார். நாங்கள் இந்த தொழிலை தாண்டி எந்த இடத்துல சமுதாய நோக்கத்தோடு வேலை செய்ய வரணும், எந்த அளவு வரணும், இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்ஸ் இல்லை சார். நான் அந்த வீல் ஆஃப் லைஃப் சொன்னேன் இல்லையா, அந்த வீல் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் மாதிரியோ ஒரு சர்க்குலராக போட்டுட்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வச்சு ஒரு ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுட்டோம்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொன்றிலையும் எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஃபேமிலி அண்ட் ஹெல்த் ஹோமுக்கு நம்ம எவ்வளோ நேரம் டைம் கொடுத்துருக்கோம். வாட் வி ஃபீல், வி நீட் நாட் லுக் ஃபார் சம்படி எல்ஸஸ் டெஃபினேஷன் ஆர் மெஷர்மெண்ட் ஆன் தட் சைட். நம்ம இதில் வந்துட்டு நமக்கு எஜுகேஷன் அண்ட் இதுக்கு இல்லை மென்டல் அண்ட் எஜுகேஷனை நான் வந்துட்டு எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்கதான் நான் நினைக்கிறேன். அல்லது இன்னும் அதிகம் தூரம் அதிகம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வெறும் 2ல் வைப்பேன். இதே நான் போதிய அளவு கற்றுருக்கேன்னா 4ல் வைப்பேன். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் இதுலேயும் அதே மாதிரி இந்த கிவிங்லேயும் வந்துட்டு எவ்வளோ தூரம் நான் போயிருக்கேன், இன்னும் எவ்வளோ தூரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், வேர் இஸ் த கேப், அதை வச்சுக்கிட்டோம்னாவே தட் வில் கிவ் அஸ் தீஸ். இது யாரும் வேற ஒருத்தர் சொல்லி ஒரு மெட்ரிக்ஸ் வரப்போகிறது. பட் ஒன்று மட்டும் நமக்கு நினைக்கணும், நம்ம செய்கிறது எல்லாமே சமுதாயத்துக்காகத்தான், ரைட்? ஸோ அதனால் நம்ம தொழிலில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எத்திக்கலாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது பொல்யூட் ஆகாமல் 4 பேருக்கு கெடுக்காமல் அல்லது 4 குடும்பங்களை கெடுக்காமல் இருக்கிற மாதிரி நமக்கு இந்த பொருள் இருக்கா அல்லது இந்த சேவை இருக்கா அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் வி ஆர் டெலிவரிங் தேர். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் நவ். இந்த ஏற்கனவே நிறைய முறை நிறைய இடத்துல கேட்டிருந்தாலும் ஸ்டேஜில் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் உள்ளே வர்றப்போ அவங்களுடைய ஐடியாஸ், வியூஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாகவும் புதுசாகவும் இருக்குது. இதை அங்கே இருக்கிற சீனியர்ஸ், அவங்களுடைய முன்னாடி இருக்கிறவங்க முன்னோர்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடணும்னு மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப இதை கன்வின்ஸ் பண்ணிடணுன்னு இருக்காங்க. ஏன்னா நீங்களும் உங்கள் அடுத்த ஸ்டேஜ் வரப்போகுது, உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இடத்துல எப்படி சாதுரியமாக கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கிளியராக கொண்டு போகிறது உங்களுடைய வியூஸ்? இதை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்து வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் இருக்கிற காலத்தில் நான் தொழிலுக்கு வர முடியல. பட் தந்தையாருடைய தம்பி சித்தப்பா இருந்தாங்க. சித்தப்பா தான் ஆஃப் தி ஹெல்ப் ஆஃப் தி அஃபேர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி தேர் வாஸ் அ ஜென்ரேஷன் கேப், தேர் வாஸ் த சேம் சேலஞ்ச், எக்ஸாக்ட்லி த சேம் சேலஞ்ச். பட் ப்ரைமர்லி என்ன அதில் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கும்போது அவநம்பிக்கை. இவன் வந்துட்டு இந்த தொழிலை பாதுகாப்பாக செய்வானா இல்லை எங்கேயாச்சும் தொலைச்சிட்டு போயிடுவானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் வந்துட்டு அவங்களால வந்துட்டு தே ஆர் நாட் வில்லிங் டு லெட் கோ, ரைட்? ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் இஸ், அப்போ என்ன நம்பலையா அப்படின்னு சொல்கிறத விட என்ன நம்பிக்கை தகுந்த அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேனாங்கிறதா நமக்கு முதல்ல பேர். ஸோ எல்லா இளைஞர்களும் முதல்ல அதுதான் செய்யும். ஸோ இதுக்கு இதே மாதிரி நானும் ஐ வாஸ் ஆல்சோ பர்ன்ட் அவுட். பிகாஸ் நம்ம ஏதோ ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாலும் தே வில் டர்ன் இட் டவுன் வித்தவுட் ஈவன் சைட்டிங் எனி ரீசன், பிகாஸ் வி குடன்ட் ஈவன் லேர்ன் அவுட் ஆஃப் தேர் டிசிஷன் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது வந்துட்டு தென் ஐ வாஸ் ஆல்சோ ஆன் த வர்ஜ் ஆஃப் குவிட்டிங். அப்போது ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு சொன்னார், ஏன் குமார் நீ வந்துட்டு ஒரு காரியம், ஒரு பிஸ்னஸ் தனியாக எடுத்து யாரோடைய தலையீடும் இல்லாமல் எந்த விதமான ஆதரவும் எதிர்பார்க்காம ஒரு செயல்படுத்தி காமி, அப்போது உனக்கும் ஒரு நம்பிக்கை வரும், உன் பெற்றோர்களுக்கும் அல்லது குடும்பத்தாருக்கும் வந்துட்டு அது மேலே நம்பிக்கை, உன் மேலே நம்பிக்கை வரும்னாங்க. ஐ டிட் இட்.
So I could turn ஒரு 1.5 yearsல I could turn my automobiles into a completely ஒரு loss making company. I could make it into a positive side. Our sales improved almost about more than about 50%. We improved, 100% rather, 150 cars per இடத்துல 325 cars we could do. That gave us a lot of confidence first நமக்கு. Then it also imbibed the confidence in the elders also. Yes, now here is a fellow who can deliver things, who will do it in the right manner அப்படின்னு பார்க்கும்போது. So this is the only way that I think our youngsters can do. First, they need to take responsibility, display that responsibility in all their performances, and the rest is history. Right? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க ரெஸ்பான்சிபிளாக வரலேன்னு சொல்லி எல்டர்ஸ் சொல்கிறத விட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்துட்டு அவங்களை வந்துட்டு ஆன்போர்டிங் பண்ணணும். ஈவன் வைல் தேர் இன் தேர் எஜுகேஷன், மேபி இன் த ஸ்கூல்ஸ் ஆல்சோ. லைக் ஐ நோ மை சன், வி என்கரேஜ் ஹிம் டு ஒர்க். ஹி இஸ் இன் தி யூஎஸ் நவ் டுடே, போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அவங்க வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போதே 9th standardலாம் படிக்கும்போதே வந்துட்டு வி என்கரேஜ் ஹிம் டு ஒர்க் இன் தி ஆர்கனைசேஷன் அண்ட் வி பெய்ட் தெம் ஆல்சோ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மந்த் அவன் முடிச்சுட்டு, அந்த ஒர்க் முடிச்சுட்டு பேமெண்ட் வரும்போது மை மேனேஜர் வாட் ஹி டிட் வாஸ் எல்லாம் செலவு நோட்டாக அன்றைக்கி பேங்க்கில் போய் வாங்கிட்டு வந்து அவனுக்கு அந்த சேலரியை வந்துட்டு கேஷாக கொடுத்தாரு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அவன் ஜஸ்ட் அவன் ஃபேஸ்புக்கில் எஸ் புட் மீ அஸ் இஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ அதனால் இட் ஸோ ஹேப்பன்ஸ் அவன் அங்கே என்ன ஷேர் பண்ணால் எனக்கும் வந்தது. பார்க்கும்போது அவன் எல்லாத்தையும் நம்ம சீட்டு கட்டு மாதிரி அப்படியே எல்லாத்தையும் விரித்து வச்சு எடுத்து ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு த ஃபர்ஸ்ட் சேலரி ஆஃப் மை லைஃப் அப்படின்னு போட்டிருந்தான். அவன் என்ன ஒன்றாதான் ஐ குட் ஃபீல் தட் ஒன், ரைட்? தட் இஸ் எக்ஸாக்ட்லி தட் இஸ் ஹவு we need to onboard the children right at the early stages. இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் பார்க்கும்போது that is how we need to do. We need to engage them much earlier. I know my cousins also were doing the same thing. அவங்க தோ என் ஃபாதர்லாம் வந்துட்டு வாஸ் இன் டு ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் இருந்தால் கூட இவங்க ஸ்கூல் லீவில் வந்தாங்கன்னா காலையில் நேரத்தில் வந்துட்டு எல்லாம் அவர் 7 மணிக்கு கிளம்பிடுவார், இவங்க எல்லாம் 8 மணிக்கு அங்கே கடையில் இருப்பாங்க. ஈவினிங் தான் நாங்கள் விளையாடுறதோ மற்ற கேளிக்கெல்லாம் போட முடியாது. ஸோ இன்றைக்கி எவ்ரிபடி they did not orient them, they did not develop them to be a businessman at all. They are successful businessmen today. So that is where I think both the elders as youngsters ரெண்டு பேருமே வந்து will have to go through a process. ஐயா, ஒரு கஷ்டமான சேலஞ்ச், ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி வர்றப்போ நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் இருக்கணும், உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும், இந்த எமோஷனல் கோஷன்ட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இது அத்தனையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறோம். உங்களுடைய அனுபவங்களோ உங்களுடைய அட்வைஸோ இதை சார் அது பொறுத்த வரைக்கும் ஒன்று ஐ வில் சே இட் இஸ் ஏ வேல்யூ சிஸ்டம், ரைட்? நம்ம பணத்துக்காக எங்கேயும் தடம் பொருளாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் we need to pick up the value system from our elders. இதில் வெளியிலேருந்து வேறு ஏதோ குடும்பத்துலேருந்து நம்ம வேல்யூ சிஸ்டம் பார்க்க வேண்டியதில்லை. நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹேவ் ஆல் ஸ்டக் டு சர்டன் வேல்யூ சிஸ்டம் இன் தி சொசைட்டி. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் we need to grasp that one, and that will be the founding principle for our business, for all our activities. Then on the anxieties when it comes, there again we need to look at it. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல், இந்த புலால் மறுத்தல்னு சொல்கிறோம் இல்லையா, புலால் மறுத்தலுங்கிறது ஏதோ பிற பிராணிகளுடைய புலால் மட்டுமல்ல, நம்ம புலாலையும் மறுக்க வேண்டும் தான் பெரியவங்க சொல்கிறாங்க. ஐ ஆம் நாட் திஸ் பாடி. என்ன சொல்கிறோம்? திஸ் இஸ் மை லெக், திஸ் இஸ் மை ஹேண்ட், திஸ் இஸ் மை பாடி. அப்போது பாடி இஸ் எ பொசஷன் அண்ட் ஐ ஆம் எ பொசஸர், ரைட்? ஸோ அப்போ ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் பாடி. அதுவும் வள்ளுவர் அருமையாக சொல்லுவார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் பிறப்பும்பர். ஸோ உறங்கி அந்த டீப் ஸ்லீப்பில் are we cognizant of the body? No, we don't have the body anymore. Then அகெயின் திருப்பியும் பிறப்பு வரும்போது அந்த காலையில் கண் விழிக்கும் போது அப்போ பாடி எடுத்துக்கு, ஓஹோ இது என்னோட உடம்பா, நான் இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் வயசுக்கு போகணும், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது வரைக்கும் இதே தான் நமக்கு. அப்போது அந்த ஒவ்வொரு ஜீவனில், ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவன்கிறது அந்த ஒரே பொருள் தான். எப்படி இந்த ஆகாயம் வந்துட்டு எல்லாத்தையும் பர்வேட் பண்ணிகிட்டு இருக்கோ, அந்த ஆகாயத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த அறிவு ஒன்றே தான். அது நம்ம தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணும்போது, அப்போ அந்த நிலையில் பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதும் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது யார் பேர்லையும் கோபமோ மற்றதோ இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய பர்பஸ் என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ் பண்ணும்போது we need not feel anxious about it. Things will happen, right? Slow and steady wins a race. Respond versus reaction கிடைக்கும் இல்லையா, that's all we need to do. இதுவும் கடந்து போகும். ஆமாம், ரைட். ஐயா, நீங்கள் ஒரு விஷனரி மேன். ஜென்ரலாக உங்கள்கிட்ட நிறைய அதான் நீங்கள் மென்டாரிங் பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. ஒரு 5 years 10 years கழித்து எந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிற அளவு கைடன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கிற VUCA வேர்ல்டில் எங்களால் ஒரு நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது.
ஹவு டு டெவலப் தட் திங், இல்லை நாங்கள் எப்படி எங்களை தயார்படுத்தணும், எப்படி பண்ணணும், நெக்ஸ்ட் இயருக்கான பிளான், பட்ஜெட்டிங் இதெல்லாம் சொல்கிறோம் போட்டுறோம். பட் பிஸ்னஸ் ஐடியாஸோ ஒரு புது மிஷினரிஸோ ஒரு புது ஸ்ட்ராட்டஜிஸோ கொண்டு வர்றதுக்கு இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் கொண்டு வரலாம், 3 இயர்ஸில் கொண்டு வரலாம். இதை பற்றி உங்களுடைய ஐ திங்க் த கோர் திங் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு துறையில் இருந்தபோதும் we need to differentiate ourselves. It all depends on the domain that we are operating. எவ்வளோ பெரிய டொமைனில் இருக்கிறோம் அதை பொறுத்து how do we differentiate from the competition. That is what is going to drive us on that fight, right? So அதை differentiate பண்ணலைன்னா we are stuck. So but then இந்த ஒரு தடவை differentiate பண்ணிட்டா போதுமா அப்படின்னா இல்லை. பிகாஸ் நம்மளை சுற்றியும் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆல்சோ ஹேவ் டு சேஞ்ச், ரைட்? Certain products are going into oblivion. Today there are no more manual typewriters. Someday to time to come, இன்னைக்கு இந்த ஐசி இன்ஜினே இல்லாமல் போயிடும். எல்லாம் இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. So many, almost about 75 companies have invested in close to what phenomenal இது போட்டிருக்காங்க இதில் PLI ஸ்கீமில். ஸோ இந்த மாதிரி வரும்போது வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜின்னா அது எப்படிப்பா இருக்குன்னு சொல்லி பையன் கேட்கக்கூடிய அளவுக்கு. ஸோ அதனால் அந்த மாற்றம் வரும்போது நான் இன்னைக்கு வந்துட்டு கார்பரேட்டர் செஞ்சுட்டு இருந்தேன், இன்றைக்கும் அதே கார்பரேட்டர் செஞ்சுட்டு இருக்க போகிறோன்னா we are going to face challenge. So we need to keep abreast with the changes also. We need to have அந்த இடத்துல ஒரு தடவை தொட்டுக்கிட்டே இருக்கணும். டெக்னாலஜியோ அல்லது சொசைட்டியோ அதோட தேவைகளோ எப்படி மாறிக்கிட்டு இருக்கோ அதை நம்ம கான்செப்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு தான் சேர்மனும் மேடம் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க, எவ்ரி வீக் do a business model canvas man, because you need to keep bucking the trend. எந்த பக்கம் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குங்க நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும், எந்த பக்கம் வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குங்க நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும். அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா இட்ஸ் நாட் a problem at all. Blue Ocean strategy was created only by analyzing companies which were successfully operating beyond 100 years. How did that happen? Because அவங்க பார்க்கும்போது வந்து இப்போ அன்னைக்கு இருந்து ஒரே பொருளையே வித்துக்கிட்டே இருந்தாங்களா? இல்லை, they have kept changing over times, but the company remained the same. Product would have changed, product or a feature would have changed, product or a customer segment would have changed. Changes are happening there. So adu pak pannittomna that's not a problem at all. So that is where every organization should be agile, flexible ah irukum. இன்னொரு கேள்விங்க ஐயா, அதாவது இப்போது கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு, சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. இதில் ஆர்வக்கோளாறில் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் இந்த கோர்ஸா இல்லை இதை கற்றுக்கணுமா அதை கற்றுக்கணுமா இல்லை இதில் போயிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்து இன்னொன்று வர்றப்போ அதில் போயிடுறோம். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் இப்போ நாங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோட எதை எடுத்துக்கணும் புதுசாக கற்றுக்கிறதுல? அது எதை பார்த்தாலும் கற்றுக்கலான்னு இருக்கிற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும். இல்லைன்னா இதை கற்றுக்கலைன்னா ஏதாவது வியாபாரத்துக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிருமா அப்படின்றதும் இருக்கலாம். பட் ஒன் திங் இஸ், நமக்கு அந்த இஷ்யூ வராதுக்கு முன்னாடி நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. வாட் வி பிலீவ் இஸ், right from higher education onwards, post school education, it should be a need based education. ஸோ அதனால் நம்ம செய்யக்கூடிய தொழில்களில் எதெல்லாம் நமக்கு தேவை அல்லது சிலது வந்துட்டு we also talk about strengths and weaknesses. நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா? ஒரு நிறுவன தலைவராக இருக்கிறதால நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமானா டெஃபினெட்லி நாட். சேம் திங், can we also, do we need to work on our weaknesses? Need not. Because they say through experience, if you continue to work on your weaknesses, you will get to be only an average. Whereas when you work on your strengths, you will get to be the best person in the world. But then, given said that, what happens is, இப்போ நம்மகிட்ட சரி உன்னோட ஸ்ட்ரென்த்லாம் எதுன்னு கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நம்ம இதில் எல்லாம் blank பேஜாகவே இருக்கும். ஆனால் இதே நம்ம வீக்னஸஸ் எதுலாம் எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா அது பாட்டுக்கு பக்கமாக எழுதிக்கிட்டு இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டியில் என்னென்னா, நீ மேத்ஸில் வீக்காக அதிக மேத்ஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு, சயின்ஸில் வீக்காக சயின்ஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். தட் நீட் நாட் பி. அதுக்காக சயின்ஸில் ஒர்க் பண்ண வேணாம்னா சயின்ஸில் ஒர்க் பண்ணு, பாஸ் ஆகிற அளவுக்கு ஒர்க் பண்ணு. எங்கே வீக்காக இருக்கோ அதில் பாஸ் ஆகிற மட்டும் பண்ணு, பி அன் ஆவரேஜ். பட் வேர் யூ எக்ஸில் இஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்ன வேணும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஸ்ட்ரென்த்ஸ் கன்ஸ்டியூட் ஆஃப் 3 parts. ஃபர்ஸ்ட் திங் இஸ் கோர். நம்ம தாயின் கருவறையில் உருவான காலத்திலிருந்து அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் ஒரு இதாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபார்ம் ஆகி ஏர்லி ஸ்டேஜஸில் நிறைய சச் நெட்வொர்க்ஸ் ஹேப்பன், விச் இஸ் யுவர் கோர் டேலண்ட். நாளடைவில் நம்ம வளர நிறைய விதரவாயிட்டு இந்த கோர் டேலண்ட்ஸ் நம்மகிட்டே இருக்கும், நம்மளையும் அறியாமலே நமக்கு அது தெரியும். அந்த டேலண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த டேலண்ட் அப்போ ஸ்ட்ரென்த்னு என்னன்னு சொன்னால், வாட் யூ டூ ரிப்பீட்டிவ்லி க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். இப்போது நம்ம இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவர் இன்றைக்கி இத்தனை தூரம் பண்ணியிருக்காங்க. If he feels that it takes a lot of happiness
in doing this one, that is his core strength. Right? ஸோ ஆர்கனைசிங் தட் ஒன் வில் பி எ திங். இதை மாதிரி இப்போ சிலருக்கு வந்துட்டு அழகாக டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணும்போது அழகான ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். அந்த லெட்டர் படிக்கும்போதே வந்துட்டு அந்த சாராம்சம் வரும்போது அந்த படிக்கிறவர் வந்துட்டு அந்த ரிசீவ் பண்ணுறவர் என்ன வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ட்ரைங். ஸோ தட் வில் பி ஹிஸ் ஸ்ட்ரென்த். வாட் ஹி லவ்ஸ் டூயிங் இட் ரெப்பிட்டேட்டிவ்லி அண்ட் வாட் ஹி டஸ் இட் ஆல்வேஸ் வித் பர்ஃபெக்ஷன், நியர் பர்ஃபெக்ஷன் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கும்போது தட் இஸ் வேர் வி நீட் டு ஒர்க் ஆன். வி நீட் டு சேஞ்ச். வி கேன் இக்னோர் அவர் வீக்னஸஸ். ஸோ நம்ம அந்த நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தில் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற மாதிரியான கோர்சஸை போயிடுறது. எஸ் அந்த ஏரியாவில் யூ ஹேவ் டு, அதை நான் சொன்னேன். ஸோ டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா தென் டேலண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஐயா அண்ணா, இப்போ இந்த கல்ச்சர் செட்டிங் இது ரொம்ப முக்கியம். ஹெச்ஆர் ப்ராக்டிஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு எங்களுக்கு இப்போ கல்ச்சர் செட்டிங் பற்றி ரொம்ப முக்கியத்துவம்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போது ஏற்கனவே இது நிறுவனத்தில் ஆரம்பிக்கப்படலை. அந்த மாதிரி சமயத்தில் அவங்கள அந்த கல்ச்சர் செட்டிங் கொண்டு வர்றது, அந்த கல்ச்சருக்கு கொண்டு வர்றது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துகிட்ருக்கு. வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட்? இல்லைங்க, ஐ திங்க் தேர் இஸ் நத்திங் லைக் யூ ஆர் பில்டிங் அ நியூ கல்ச்சர். எவ்ரி குரூப் ஆஃப் பீப்புள் வில் ஹேவ் their own culture. Even yes organization has a culture. Yes chapters, individual chapters will also have their own culture that may have overlaps with the parent yes organization, but still that group will have its own culture. அதனால் எவ்ரி குரூப் ஆஃப் பீப்புள், அவர் ஓன் ஃபேமிலி, எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஹேஸ் இட்ஸ் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் இஸ் ஆல்ரெடி தேர். அந்த கல்ச்சரில் ஏதாவது கோளாறு இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். இருந்தால் தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதர்வைஸ் யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் தட் கல்ச்சர் அட் ஆல். தி இண்டிவிஜுவல், இட் இஸ் ஹவு வி மோல்ட் ஹிம் டு திஸ் கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் வி கேன் டூ. இஃப் ஹி டசன்ட் merge with this culture, the individual has to wither away. Right? Culture is very rarely altered. It is very difficult to change culture. அதனால தான் நம்ம ஒன்று உருவாக்கும் போதே வந்துட்டு அந்த கோர், அந்த வேல்யூ சிஸ்டம்லாம் போட்டு நம்ம அந்த கல்ச்சர், அந்த பிஹேவியரில் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளோட டிசிஷன் மேக்கிங், நம்மளோட வே ஆஃப் கான்டாக்ட் ஆர் கவர்னன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வரும்போதே அது ஆட்டோமேட்டிக் அந்த கல்ச்சர் பில்டப் ஆகிட்டே வரும். முதலாளினா இப்படி தான் இருப்பார், இதுக்கு தான் டிசிஷன் எடுப்பார், இதுக்கு தான் ஃபேவர் பண்ணுவார், இதுக்கு ஃபேவர் பண்ண மாட்டார், இதுக்கு சத்தம் போடுவார். இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த கல்ச்சர். அப்படியே மெல்ல 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 நாளாக அந்த கல்ச்சர் செட்டின் ஆயிரும். அதுக்கப்புறம் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு see. அதனால தான் வந்துட்டு நமக்கு ஆரம்பத்துலேயும் வந்துட்டு ப்ராப்பராக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை வந்துகிட்டே வந்து அந்த கவர்னன்ஸில் கொண்டு வந்துட்டோம்னா we don't have to bother about it. People will fit into that culture. Thank you. இன்னொரு சீனியர் எஸ் மெம்பர்கிட்ட கேட்குற கேள்வி, அதாவது ஒரு செஷன் ஒரு வருஷத்தில் ஒருத்தர்கிட்ட செஷன் எடுத்துட்டோம்னா அதே செஷன் நெக்ஸ்ட் இயர் வர்றப்போ எஸ்ஸுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இதான் நான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே. ஆஸ் அ சீனியர் மெம்பர் இன்றைக்கும் கேள்விப்பட்டோம், உங்களுடைய அட்டண்டன்ஸ் சிறப்பாக இருக்குது, எத்தனையோ போர்ட்ஸில் இருந்தாலும் நீங்கள் எந்த செஷன்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு. இந்த ஆர்வம், இந்த கற்றுக்கிற ஆர்வம் எப்படி, என்ன நாங்கள் என்ன பார்க்கணும்? I think I will, in the attendance on the training program is not only with the yes, but also with CII, also with the MMA, maybe various other forums, or even with TAI. நிறைய TAI programs, ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு I always consider this initiative to be polishing the axe. Abraham Lincoln சொல்லியிருப்பார், if I have to cut a tree in 1 hour, I will spend 3/4 of an hour in polishing my axe அப்படின்பார். So all we are trying to do is polishing the axe every time, even though, அதாவது இன்னொரு பிலீஃப் அண்ட் ஃபேக்ட் என்னென்னா, ரெப்படிட்டிவ் ரீடிங் அண்ட் ரெப்படிட்டிவ் லிசனிங். நம்ம ஒரு புக்கே, ஒரு நல்ல புக்கு கிடச்சதுன்னா அதை குறைஞ்சது 6 தடவை படிக்கணும். இன்றைக்கி அதில் ஃபார்ச்சுனேட்லி அதோட ஆடியோ புக் இருக்குன்னா அதை 6 தடவை கேட்கணும். அந்த கேட்க தான் அதுக்கு தட் கேன் இன்கிரெயின் இன் டு அஸ், which can be effectively applied in our walks of life. So that way, attending not only yes training programs, but wherever such training programs are happening, and if you can allot some time for it, please do attend it, because every time we have a different set of challenges. Can we identify, அது நம்மளையே அறியாமலே அந்த சிந்தனைகள் வரும், அங்கே பாயிண்ட்ஸ் வரும். அது வரைக்கும் அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது வந்து அந்த நீட் இருந்ததுன்னா டக்குன்னு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கும். we will be able to find a solution, ready solution for that. This is my experience. So அதனால் that is the reason that I keep attending. I try to book myself. Invariably I try to attend only 1 or 2 occasions. I also forced to constraints to skip the program. Otherwise I will be too happy to go through these training sessions. This is what my message for all people also, all youngsters. Keep attending training programs even though you have attended earlier. Thank you sir. ஒரு எஸ் சீனியர் கிட்ட வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த மாதிரி ஒரு 12 ஹவர்ஸில் கற்றுக்கிற மாதிரி நாங்கள் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு சீனியர் கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். மிக மிக சிறப்பான கேள்விகளை தொடுத்தவருக்கும் பதில்களை தந்தவர்களுக்கும் மிகவும் நன்றி. தற்பொழுது
அரங்கிற்கு அரங்க மேடைக்கு நமது மதிப்பிற்குரிய சேர்மன் அவர்களையும் வைஸ் சேர்மன் அவர்களையும் நம்முடைய விருந்தினரை கௌரவப்படுத்தும் விதமாக மேலே வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினரை நம்முடைய சேர்மன் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். நம்முடைய உற்சாகமான கரகோஷத்திற்கு மத்தியில் கௌரவித்த சேர்மன், வைஸ் சேர்மன், சிறப்பு பேச்சாளர், அவரிடத்தில் சிறப்பான முறையில் வினாக்களை தொடுத்த நண்பர் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றிகள்.